தீபாவளி ஈவினிங்கில் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட கூப்பிட்ருந்தாங்கங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, நல்லா வெடி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரிக் ஃபீல்ட்ஸ்க்கு போயிட்டோம். ஈவினிங் நல்லா செம்ம கூட்டங்க அங்கே. எனக்கு தெரில எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு. அது நடு ரோட்டில் வச்சு எல்லோரும் சேர்ந்து வந்து கிராக்கர்ஸ்லாம் வெடித்து செம்மையாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே வெடி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்குங்க. நான் ஒரு 90s கிட் தான். சின்ன வயசில் நாங்கள் மதுரையில் இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, வெடி இந்த மாதிரி தீபாவளி வந்துருச்சுன்னா பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். மொட்டை மாடியில் உட்காந்து எல்லா கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து தாத்தா பாட்டி எல்லாரோடையும் வெடியை வந்து நாங்கள் ரசிச்சிட்ருப்போம். அப்போல்லாம் பார்த்த ஞாபகங்கள் எனக்கு இப்போ வந்தது. இங்கே மக்கள் அவ்வளோ சூப்பராக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அத்தனை வெடி போட்டு ஒரே இடத்துல, அதுவும் பார்க்கவே அவ்வளோ வண்ணமயமாக அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெடிலாம் நாங்கள் நிறைய பார்த்தோம். அங்கே பார்க்குறதுக்கும் இந்தியாவில் பார்க்குறதுக்கும் இங்கேக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட சரி கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே பார்த்துட்டு அப்புறம் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டோம் வெடி நாங்கள் வெடிக்கிறதுக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் நிறைய வெடி வச்சுருந்தாங்க. சேர்ந்து அவங்களோட வெடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டோம். எங்கள் ஏரியாவுமே வந்து பயங்கரமாக இருந்தது. பிரிக் ஃபியூஸ் மாதிரி நல்லா ஒரே கோலாகலமாக இருந்தது. அவ்வளோ வெடி. ஏன்னா 2 பக்கமும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பெரிய ஒரு கிராக்கர் ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் இருக்கிறவங்கெல்லாம் பயங்கரமாக வெடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் எங்கள்கிட்ட இருந்த வெடியெல்லாம் பசங்கள்லாம் சின்ன பசங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களோட எல்லாம் சேர்ந்து நாங்கள் வெடிச்சிட்டு அப்புறம் அந்த டே ஒரு நல்லபடியாக என் பண்ணியாச்சு. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வீட்டில் என்னை இறக்கி விட்டுட்டு அப்புறம் அவங்க போயிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் நான் வந்து பிரிக் ஃபீல்ட்ஸ் போய் பார்த்தா, முந்தின நாள் அவ்வளோ வெடிங்க, அவ்வளோ வெடி. ஆனால் அடுத்த நாள் காலையில் நாங்கள் போகிறோம் பிரிக் ஃபீல்ட்ஸ்க்கு, ஒரு பேப்பர் கூட நாங்கள் பார்க்கல. அவ்வளோ நீட் பண்ணி அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இந்த விஷயம். உண்மையிலே ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க விஷயம்.